தற்போது திருநாவுக்கரசர் எந்த பதவியில் இருக்கிறார் காங்கிரஸ்? இப்போது நான் ஒரு பதவியுமே இல்லை. காங்கிரஸ் கட்சியில் 5 ரூபாய் இல்லை மெம்பராக இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை காங்கிரஸ் உறுப்பினராக இப்போ வந்து எம்பியாக இருந்தால் எனக்கு அமைச்சராகிற வாய்ப்பு இருந்தது. ஆனால் அது கிடைக்கல. பல்வேறு காரணங்களால் எனக்கு கிடைக்கல. சில பேர் கிடைக்கவே விடலை. ஸோ அதில் ரொம்ப விளக்கமாக சொல்ல விரும்பலை. விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாச்சு. விஜய்க்கு போகிற இடமெல்லாம் வந்துட்டு மக்கள் கூட்டம் வந்துட்டு அலைகடல்னா திரண்டு வராங்கங்கிற சொல்கிற மாதிரி கூட்டம் வந்து பயங்கரமாக விஜய்க்கு வந்துட்டுருக்கு. தமிழ்நாடுனுடைய அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது, நம்பப்படுகிறது, கூறப்படுகிறது, எல்லாமே செஞ்சு காட்டிகிட்டு இருக்காரு. இல்லை என்ன செய்ய எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறது தான். கட்சியை வந்துட்டு பலப்படுத்திட்டு இருக்காரு. எடுத்தோடனே தேர்தலை சந்திக்காம கட்சியை பலப்படுத்திட்டு தேர்தலுக்கு வராது. எல்லாமே பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி தான். பரீட்சைக்கு சில பேர் ஒரு நாள் படிச்சுட்டு போய் எழுதுவாங்க, சில பேர் 24 ஹவர்ஸும் படிச்சுட்டே எழுதுவாங்க. கடைசியில் யார் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்கங்கிறது தான் முக்கியம். பாஸ் ஆகுறாங்களா, எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்கதான் முக்கியம். பலருக்கும் பல வகையான வரலாறுகள் இருக்குது. அதனால் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் இவரை பார்த்துட்டு இவர் மாதிரி இவர் வந்துடுவார், இவர் மாதிரி இவர் வராமல் போயிடுவார்னு ஜோசியம் சொல்லவும் நான் விரும்பலை. அதனால் அவர் எம்ஜிஆர் மாதிரி அனுபவம் இல்லை, அதனால் வரவே முடியாது. அல்ல என்டிஆர் மாதிரி இருக்குது வந்தே வந்துடுவார் இப்படிலாம் சொல்ல முடியாது. இது வந்து மக்கள் தான் எஜமானது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து ஒரு தமிழ்நாடு கூட்டணி, நான் ஏற்கனவே சொன்னேன் கூட்டணி பலமாக இருக்குது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி. இப்போ அவருக்கு விஜய்க்கு இந்தமாரி தான் இருக்கிற வாக்கு வங்கி. பார்வையாளர் வரலாம், அவரை பார்க்க வரலாம், கேட்க வரலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் மக்கள் ஓட்டு போடும்போது எவ்வளோ ஓட்டு போடுறாங்கிறது அது வந்து அப்போ தான் தெரியாது. இப்போ டாக்டர் ராமதாஸ் சொன்னார், திருநாவுக்கரசர் நம்மள மாதிரி இன்னொரு பின்னங்கி சமுதாயத்தை சார்ந்தவர், அவர் எங்கன்னால ஜெயிக்க வெற்றி பெற வைக்க நம்ம கடமைப்பட்டுக்கிறோம்லாம் பேசினார். எம்எல்ஏ எப்பவும் ரொம்ப அன்பாகவும் இருப்பார். 2 பேருமே அப்பா மகன் 2 பேரும் நல்லா இருப்பாங்க. அந்த கட்சியிலையும் மணி அவர்களிலேருந்து பல பேர், மூர்த்தி மணி இந்த மாதிரி நிறைய பேர் நண்பர்கள் இருக்காங்க. பட் அந்த கட்சியில் நடக்கிற சம்பவங்கள் உள்ளபடியே எனக்கு வருத்தம் அளிக்கிறது. அப்பா மகன் ராசி ஆகணும், எந்த கூட்டணியில் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து அந்த கட்சி நாட்டில் இருக்கிற கட்சிகளில் ஒன்றாக எப்போதும் போல் அவர்கள் விரும்புகிற கூட்டணியில் இருந்து செயல்பட்டோம். அந்த மாதிரி ஒரு கட்சி இருந்து அந்த மக்களுக்கு தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். தினமணி டிஜிட்டலோட ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்தவரும் தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்த பல்வேறு கேள்விகளை அவரிடையே நாம் முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். சோகிமா. ஒரு நீண்ட ஒரு நெடிய அரசியல் பயணத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த அரசியல் தலைவராக இருக்கிறீங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியில் நீங்கள் மாநில தலைவராக இருந்திருக்கீங்க. தேசிய அளவுலேயும் உங்களுக்கான பதவிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது திருநாவுக்கரசர் எந்த பதவியில் இருக்கிறார் காங்கிரஸ்? இப்போது நான் ஒரு பதவியுமே இல்லை. காங்கிரஸ் கட்சியில் 5 ரூபாய் இல்லை மெம்பராக இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை காங்கிரஸ் உறுப்பினராக ஏறக்குறைய எம்பியில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போனதிலிருந்து ஏறக்குறைய 1.5 ஆண்டு ஆகிறது. 1.5 ஆண்டாக ஏறக்குறைய 5 ரூபா மெம்பர்ம்பாங்க. அது மாதிரி அடிப்படை உறுப்பினராக காங்கிரஸில் இருந்து எல்லாம் முன்னாள் அமைச்சர், முன்னாள் தலைவர், முன்னாள் செயலாளருங்கிற பொறுப்பில் இருந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். ஏன் சார் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு ஏன் வந்து காங்கிரஸ் வந்து உங்களுக்கு பதவி கொடுக்காம வச்சிருக்கான காரணம் என்ன? எனக்கு தெரியல. காங்கிரஸில் இருக்கிற தலைவர்கள், மேலே இருக்கிற தலைவர்களை தான் கேட்கணும். ஒரு அமைச்சராக இருந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கீங்க, சென்ட்ரலில் இருந்திருக்கீங்க, நீங்கள் வந்து தமிழ்நாட்டுடைய அரசியலில் நிறையா பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. நீங்கள் எல்லா தரப்பட்ட பதவிகளையும் இருந்த ஒரு தலைவர், இன்னும் நீங்கள் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் தான் இருந்துகிட்ருக்கிறீங்க. காங்கிரஸ் மாதிரி ஒரு இயக்கம் வந்துட்டு புறக்கணிக்கிறவங்க காங்கிரஸ் மேலே எடுத்து மேலே கோவம் வரவே இல்லையா? இல்லை, காங்கிரஸ் என்ன எப்போ தேவைன்னு அவங்க காங்கிரஸ் தலைவர்கள் கருதுகிறார்களோ அந்த நேரத்தில் பயன்படுத்திக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இப்போதைக்கு என்னுடைய சேவை காங்கிரஸுக்கு உறுப்பினருங்கிற அந்த நிலையிலேருந்து நான் செய்கிற வேலை வந்து போதும் அப்படின்னு காங்கிரஸ் மேலே இருக்கிற தலைவர்கள் ஒரு வேலை கருதலாம். அப்படி கருதுவாங்கன்னு நினைக்கிறேன். கருதுறாங்களா இல்லையோ எனக்கு தெரியாது. இல்லை ஒருவேளை பாஜகவில் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது பாஜக விட்டு வந்து 16-17 வருஷம் ஆச்சு.
அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் அப்படி யோசிக்கவும் இல்லை. பிஜேபிக்கு போகிறதுக்கான ஒரு ஐடியாவும் இல்லை. காங்கிரஸில் நான் விரும்பி தானே சேர்ந்தேன். விரும்பி தான் காங்கிரஸில் யாரும் என்னை கட்டாயப்படுத்தியா சேர்த்தாங்க? இல்லை, கண்டிப்பாக. நான் சொல்ல போனால் பிஜேபியில் என்ன வந்து ரொம்ப அருமையாக வச்சுருந்தாங்க. பிஜேபியில் வந்து நான் வந்து எனக்கு வந்து இப்போது பிஜேபியும் அதிமுகவில் கூட்டணி ஏற்பட்ட போது இப்போ நான் எம்பியாக இருந்தேன், மந்திரியாக இருந்தேன் சொல்லப்போனால் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் மத்திய அமைச்சராக இருந்திருக்கீங்க. மத்திய அமைச்சராக இருந்தேன். அந்த தேர்தல் நடக்கிறப்போ இருக்கிறேன். அந்த தேர்தல் நேரத்தில் அதிமுகவும் பிஜேபிக்கும் கூட்டணி 7 சீட்டு கொடுத்தாங்க. அப்போ வந்து அதிமுக சார்பில் ஜெயலலிதா அவர்கள் அப்போ அன்றைக்கி வந்து அந்த சீட்டை அவங்க கொடுக்கல. மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் நான் அப்போ வந்து போட்டி போட்டேன். அந்த அம்மா அப்போ அவங்க வந்து நான் ஏதோ இன்னும் கட்சியை உடச்சிடுவேன்னு பயந்தாங்க. அப்போ அதனால் என்ன தமிழ்நாட்டில் நிற்க கூடாதுட்டாங்க. பட் ஆனாலும் பிஜேபி என்னை அழைச்சி வாஜ்பாய் கூப்பிட்டு பேசினார், அத்வானி கூப்பிட்டு பேசினார், வெங்கைய நாடு கட்சி தலைவர் கூப்பிட்டு பேசினார். கூப்பிட்டு என்னை சமாதானம் பண்ணி நீங்கள் அமைதியாக இருங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ராஜ்யசபா தாரோன்னு சொல்லிவிட்டு அந்த தேர்தலில் வந்து இங்கே வந்து அந்த கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெறல. திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அப்போ வெற்றி பெற்றது. இருந்தாலும் அப்போ ஆட்சி இல்லை பிஜேபி, எனக்கு தந்திருக்க வேண்டிய அவசியமே கூட இல்லை. இருந்தாலும் என்ன அவங்க வாக்கு கொடுத்தபடி எனக்கு வந்து மத்திய பிரதேசில் வந்து எனக்கு வந்து எம்பி ராஜ்யசபா எம்பி கொடுத்தாங்க, ஆல் இண்டியா செக்ரட்டரி கொடுத்தாங்க, செயற்குழு உறுப்பினர் கொடுத்தாங்க. பட் எனக்கு வந்து ஒரு எம்எல்ஏ ஒரு வாஜ்பாய் பிஜேபியினுடைய கொள்கையோ லட்சியமோ சித்தாந்தமோ நான் ஆர்எஸ்எஸ்காரனோ கிடையாது. வாஜ்பாய் என் மேலே இருந்த அன்பால் நான் ரொம்ப பிரியமாக இருந்தார் வாஜ்பாய். அதனால் அவர் கூப்பிட்டதுனால வெங்கைய நாயுடு என் மேலே பிரியமாக இருப்பார். ஈவன் அத்வானி இவங்கெல்லாம் வற்புறுத்தினதுனால தனி கட்சியை வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு நான் அப்போ வந்து எம்பியாக இருந்தேன். எனக்கு அமைச்சராகிற வாய்ப்பு இருந்தது, ஆனால் அது கிடைக்கல. பல்வேறு காரணங்களால் எனக்கு கிடைக்கல, சில பேர் கிடைக்கவும் விடலை. ஸோ அதில் ரொம்ப விளக்கமாக சொல்ல விரும்பலை. பட் ஆனாலும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னை அழைத்து ஆட்சியே வரலேங்கிற போதும் கூட என்னை வந்து ராஜ்யசபா கொடுத்து வச்சுருந்தாங்க. பட் நான் வந்து வாஜ்பாய் அரசியலேருந்து ஓய்வு பெற்ற உடனே அதுக்கு பிறகு தொடர்ச்சி அத்வானியும் ஓய்வு பெற்ற பிறகு என்னுடைய பேக்ரவுண்ட் நான் ஒரு திராவிட இயக்க பின்னணியில் நான் வந்து புரட்சி எம்ஜிஆர் இப்படி அண்ணாவால் இருக்கப்பட்டு கலைஞரால் அங்கே புரட்சி எம்ஜிஆரால் எல்லாம் இருக்கப்பட்டு சின்ன வயசுலேயே திமுகவில் ஆதரவாளராக இருந்து அதிமுகவில் சேர்ந்து தனி கட்சி நடத்தி அப்போ கூட திராவிட கட்சி தான் எம்ஜிஆர் அதிமுகன்னு புரட்சி எம்ஜிஆர் பேரில் அண்ணா பேரில் தான் நடத்தினேன். அண்ணா மேலே எனக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்படி ஒரு நீண்ட ஒரு பெரிய வரலாறு இருக்குது. 40-50 வருஷம் இருந்திருக்கேன், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் காங்கிரஸில் நான் விரும்பி தான் சேர்ந்தேன். அதனால் எனக்கு நான் ஏன் பிஜேபிட்டு வந்தோம்னோ அதுக்காக எனக்கு வருத்தமும் இல்லை, அதை பற்றி அந்த மறுசிந்தனையும் கிடையாது எனக்கு. காங்கிரஸ் என்னை முழுசாக பயன்படுத்தி கொள்ளலைங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது. பட் காங்கிரஸில் வந்தவொடனே எனக்கு செக்ரட்டரி கொடுத்தாங்க, 2 ஸ்டேட் இன்சார்ஜ் இருந்தேன், மாநில தலைவர் கொடுத்தாங்க, 2 வருஷம் இருந்திருக்கேன், எம்பி வாய்ப்பு கொடுத்தாங்க, எம்பி இருந்திருக்கேன். காங்கிரஸ் ஒன்றுமே பண்ணலேன்னு சொல்ல முடியாது. பட் அதனால தான் இவ்வளோ பண்ணதுனால தான் இப்போ பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு காலத்தில் எம்பி கொடுத்தாங்க, மாநில தலைவராக கூட வாய்ப்பு கூட கொடுத்தாங்க, செக்ரட்டரி வாய்ப்பு கூட கொடுத்தாங்க, பரவாயில்ல. என்ன காரணத்தாலேயோ இப்போ வந்து நான் தேவையில்லாமல் இப்போ இந்த நேரத்தில் வேறு ஆளுகளை பயன்படுத்தணும் அப்படின்னு என்னுடைய தேவை இப்போதைக்கு வேண்டியதில்லை நினச்சிருக்கலாம். செல்வ பெருந்தகை அவர்கள் வந்துட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆனால் காங்கிரஸில் வந்துட்டு அவருக்கு ஒத்துழைப்பே கிடையாது. செல்வ பெருந்தகை வந்ததை வந்துட்டு 99% கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் யாரும் விரும்பலைன்னு சொல்லப்படுறது இல்லை. அது சரி, மாநில தலைவர்கள் வந்து யாரும் நிரந்தரம் கிடையாது அகில இந்திய கட்சிகளில். காங்கிரஸ் மட்டும் கிடையாது, பிஜேபியாக இருக்கட்டும், ஈவன் கம்யூனிஸ்ட் கட்சி ஆல் இண்டியா கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளாக இருக்கட்டும். இப்போ சிபிஐயில் தலைவர் மாறுறாங்க, சிபிஎம்மில் மாறி இருக்காங்க, ஆல் இண்டியா பார்ட்டி தான் அதெல்லாம். பிஜேபியில் தலைவர் மாறி இருக்கார் சமீபத்தில். அதனால் ஒரு குறிப்பிட்ட வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இருந்ததுக்கு பிறகு அந்த தலைவர்கள் மாற்றப்படுவது அகில இந்திய கட்சிகளில் வந்து சகஜம், அது யதார்த்தமானது. மாநில கட்சிகளில் தான் தொடர்ந்து அந்த தலைவர்கள் அப்படியே இருப்பாங்க. பெரும்பாலான மாநில கட்சிகளில் அது பெரும்பாலும் வழியாக பல வருஷங்கள் 30, 40, 50 வருஷம்லாம் கூட இருக்காங்க, தொடர்ச்சியாக இருக்கிறாங்க. ஸோ அது மாநில கட்சிகளுக்கு தான் அது சரியாக இருக்கும். ஏன்னா மாநில கட்சியுடைய நிலைமை வந்து ஏதோ ஒரு
சித்தாந்தம் கொள்கை இதெல்லாம் தாண்டி ஒரு தலைவரை மையப்படுத்தி முன்னிலைப்படுத்தி தான் அது அந்த கட்சிகள் நடக்கும். அதனால் அது பெரும்பாலும் அப்படியே நார்த் இந்தியாவில் மம்தாவாக இருக்கட்டும், மாயாவதியாக இருக்கட்டும், லல்லா இருக்கட்டும், முலாயம் சிங்காக இருக்கட்டும், சரத்பவாராக இருக்கட்டும், ஃபாரூக் அப்துல்லா இருக்கட்டும், சொல்கிறது எந்த மாநிலத்தை நீங்கள் எப்படி எடுத்தாலும் மாநில கட்சிகள்னு வரும்போது அப்படி தான் வரும். அதனால் இன்க்ளூடிங் திமுக வரைக்கும். திமுகவும் மாநில கட்சி தானே. மாநில கட்சிங்கிற முறையில் கலைஞர் 50 வருஷம் மேலே இருந்தார். என்னன்னா அவங்க குடும்பத்தில் தானே வர முடியும், வேற யாரும் திமுக வர முடியல. அது பல மாநில கட்சிகளில் அப்படி தான் இருக்குது. பல மாநில கட்சிகள் தேசிய கட்சிங்கிறப்ப யாருனாலும் வர முடியும் அப்படிங்கிறத நீங்களே சொல்கிறீங்க. யாருனாலும் தலைவராக மாநிலத்தில் வர முடியும். இப்போ திராவிட கட்சினா வந்துட்டு திமுகவை பொறுத்தவரை குடும்பம் தான் வர முடியும், வேற யாரும் வர முடியாது. அப்படி ஏற்கப்பட்டுறாங்க அவங்க. அதுக்கான உழைப்பு தியாகம் எல்லாத்தையும் அந்த பண்ண தானே செய்கிறாங்க. சும்மா இருந்து யாரும் வர முடியாது. ஸோ அதனால் அதுக்கான உழைப்பு இருக்குது, தியாகம் இருக்குது. அதனால் அப்படி அந்த தொண்டர்களோ கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளோ செகண்ட் லெவல் லீடர்ஸோ அதுக்கு பழக்கமாயிடுறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க. அப்படின்னு இருக்குது. மக்களும் ஆட்டோமேட்டிக்காக கட்சி ஏற்றுக்கிட்ட பிறகு மக்களும் காங்கிரஸ் வந்துட்டு இப்படி ஒரு நிலைமையில வந்துட்டு பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியாமல் தொடர்ந்து 3வது முறையாக ஹாட்ரிக் தோல்வியை வந்து காங்கிரஸ் சந்திச்சிருக்கு. 99ங்கிறதையே ஒரு பெரிய நம்பராக வந்து இன்னைக்கு காங்கிரஸ் வந்து பேசிட்டு இருக்கிற சூழ்நிலையில் கட்சிகளை மாநில அளவில் வந்து வலுப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் ஏன் காங்கிரஸ் வந்துட்டு தொய்வோடையே இன்னும் இருந்துட்டு இருக்கு அகில இந்திய அளவில்? இல்லை அது இளைய பெருமாள் அவர்களுக்கு பிறகு பட்டியல் இடத்துலேருந்து தலித் சமுதாயத்திலேருந்து ஒரு தலைவர் வந்து இப்போ 40 வருஷம் 35-40 வருஷமாக யாரையும் ரொட்டேஷனில் ஒரு தலைவர் மாத்திரம் நான் சொன்னேன். தலைவர் நிரந்தரம் இல்லை. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் இந்த ஆல் இண்டியா பார்ட்டிகளில் மாநில லெவலில் தலைவர் இருப்பாங்க, மாற்றுவாங்க. மாற்றும் போது ஒரு தடவையும் சரி ஒரு சவுத்தில் கொடுத்தா, இன்னொரு நார்த்து, ஈஸ்ட்டில் கொடுத்தா, வெஸ்ட்டு, இந்த கம்யூனிட்டியை கொடுத்தா தொடர்ச்சியாக ஒரே கம்யூனிட்டி கொடுக்க முடியாது இன்னொரு கம்யூனிட்டிக்கு. ஸோ இந்த மாதிரி தலைவர்களை மாற்றி மாற்றுற போது கொடுத்தாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க. அப்படி மாற்றுற போது வடக்கு தெற்கு கிழக்கு மாவட்டங்கள் சமுதாயம் அதெல்லாம் பார்த்து தான் பண்ணுறாங்க. பெரும்பாலும் எல்லா கட்சியிலும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஒரே கம்யூனிட்டிக்கு திருப்பி கொடுத்தா இந்த கட்சி வந்து இந்த சமுதாயத்தை சார்ந்த மாதிரி அப்படி அடையாளப்படுத்த முடியாது. தேசிய கட்சிகள் மாற்றத்துக்கு ஆளாகிற போது மாற்றி இந்த மாதிரி செய்கிற போது இந்த பட்டியலிடத்தை சார்ந்த அல்லது அகில இந்திய தலைவராகவும் வந்துட்டு ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த கார்கே தான் இருக்கிறாரு. தமிழ்நாடு மாநிலத்திலையும் வந்துட்டு இதில் வந்துட்டு இல்லை மல்லிகார்ஜுன கார்கேவோட சன் தான் வந்து இதில் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை நான் சொன்னேன் பிரியங்கர்கே தான் வந்து அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி தான் செல்வபெருந்தகை மாநில தலைவரானான்னு சொல்லப்படுது. இல்லை அகில இந்திய அளவிலையும் ரொம்ப காலத்துக்கு பின்னாடி தான் அவர் மல்லிகார்ஜுன கார்கேஜி வந்திருக்கார். தமிழ்நாட்டிலையும் ரொம்ப நாளுக்கு 35 வருஷம் கழித்து வந்திருக்கார். அது ஒரு காரணம் இல்லை, அதுவும் ஒரு காரணம். மற்றபடி அவர் எம்எல்ஏ இருந்திருக்காரு, பல வருஷமாக அரசியலில் இருக்கார், அனுபவம் இருக்குது. ஒரு தலைவர் வாய்ப்பு வரும்போது அவருக்கு அந்த வாய்ப்பு தரப்பட்டது. பட் யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் இது மாதிரி யாருக்கு எந்த சமுதாயத்திலேருந்து கொடுத்துருந்தாலும் இல்லை எந்த பகுதியிலேருந்து கொடுத்துருந்தாலும் யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் எல்லாம் 100% அப்படியே எல்லோரும் ஏற்றுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு தலைவருக்கு ஒரு 10 பேர் எதிர்பார்ப்பாங்க தலைவராக வர்றதுக்கு. ஒரு தலைவர் தானே போட முடியும். ஒரு தலைவர் போடும்போது அந்த மீதம் இருக்கிற அந்த எதிர்பார்த்த தலைவர்களோ அவங்களுடைய ஆதரவாளர்களோ அவங்களோட கூட இருக்கிறவங்களோ சில பேர் வருத்தப்படலாம், சந்தோஷப்படலாம். பட் அது வந்து இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் நீங்க தலைவராக இருந்திருக்கீங்க. நான் முடிச்சிடறேன். நான் இருக்கும்போதும் எல்லாருமே உங்களோட வந்தாங்களே. ஓரளவுக்கு வந்து பெரிய பெரிய மூத்த அரசியல் தலைவர்களோ ஒருங்கிணைக்க முடிஞ்சிச்சு. ஈவிகே சிலம்பரசனால் முடிந்தது, தங்கப்பாலுவால் முடிஞ்சது, கிருஷ்ணசாமி அவர்களால் முடிந்தது. செல்வபெருந்தகை வந்துட்டு மொத்தமாக ஒதுக்குற மாதிரில தெரியல. அப்படி சொல்ல முடியாது. எல்லாரும் இருக்கிற போதும் ஒரு எதிர்ப்பாளர் கோஷ்டி இருந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. நான் இருந்தாலும் வந்துட்டு சீனியாரிட்டிக்கு முன்னுரிமை கொடுத்து வந்தாங்க. நான் முடிச்சிடறேன். நான் தலைவராக இருக்கும்போதும் 100% அப்படியே என்ன ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அதே மாதிரி இல்லை என்ன மாற்றணும்னு சில பேர் டெல்லி வரைக்கும் போய் படையெடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதே இல்லை காங்கிரஸில் அதே மாதிரி வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. அது காங்கிரஸில் வழக்கமாக நடக்கிற விஷயம். அதே மாதிரி தான் இப்போவும் வழக்கமாக நடக்கிறது தான் எடுத்துக்கணுமே தவிர அது செல்வப்பிரந்தைக்கு எதிராக நடக்குதுன்னு எடுத்துக்க முடியாது. யார் இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸில் யார் இருந்தாலும் ஒரு கோஷம் எதிர்ப்பாங்க, டெல்லிக்கு போய் மாற்றணுமாங்க, நடக்கிற விஷயம்னு சொன்னீங்கல்ல. அதே மாதிரி இப்போவும் நடக்கலாமே தவிர வழக்கமாக நடக்கிற விஷயம் தான் எடுத்துக்கணுமே தவிர அது ஒரு சமுதாயத்துக்கு எதிராகவோ ஒரு தலைவருக்கு எதிராகவோ செல்வப்பிரந்தைக்கு எதிராகவோ நடக்கிறதா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து தலைவராக காங்கிரஸ் போடும்போது இவர் சொல்லித்தான் போட்டாங்க, அவர் சொல்லி போட்டாங்க, இவர் மூலமாக வந்தாங்க, அவர் மூலமாக வந்தாங்க, இதெல்லாம் வந்து வதந்திகள், வழக்கமாக பரப்பப்படுகிற வதந்திகள் தான். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
தலைவர்னு வந்த பிறகு ஒரு தலைவர் அவருக்கு உரிய பீரியடில் அவர் வேலை பார்க்குறாரு, அவருக்கு ஆதரித்து அவரோட நிற்க முடிஞ்சவங்க கூட நிற்கிறாங்க. வர்றதுக்கு இஷ்டம் இல்லாதவங்க சிலர் ஒதுங்கி கூட நிற்கலாம். இது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம் தான் சார். இப்போ பாஜக வந்து ஒரு வலுவான கூட்டணி அதிமுகவோட இப்போ அமைச்சாச்சு. அவர் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக அவங்களும் அவங்களுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 கூட்டணி சேராதுங்கிற நிலைமையில் இருந்தது வந்து இன்றைக்கி நடந்துருச்சு. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ராஜ்யசபா சீட் விஷயத்தில் அதிமுகவோட முரண்பட்டு நிற்கிது. முதல்வர் ஒரு பக்கம் கேப்டன் அவர்களுக்கு வந்துட்டு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றுறதும், இன்று கலைஞர் அவர்களுக்கு பிறந்த நாளுக்கு வந்துட்டு பிரேமலதா அவர்கள் வாழ்த்து சொல்கிறதும் பார்த்தால் செல்வ பிறந்தகை நேரடியாகவே அழைப்பு கொடுக்குறாரு, நீங்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறது. தேமுதிகவுடைய வருகை காங்கிரஸில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தேமுதிக பொறுத்த வரைக்கும் அது ஒரு கட்சி. அது வந்து கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அந்த அவங்க வந்து பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவர்கள், அவர் கருத்தை நான் வந்து ஜனவரியில் தான் என் கருத்தை சொல்லுவேன். இவங்க கூப்பிட்றாங்க அவங்க கூப்பிட்றாங்கன்னு வேறு அவர் முடிவு சொல்கிற வரைக்கும் யார் எங்கே கூப்பிட்றாங்கன்னு சொல்ல முடியாது. அவர் மனசுக்குள்ளே அவங்க கட்சிக்குள்ளே என்ன அபிப்பிராயம். அது வந்து திமுக கூட்டணி அழைப்பு வரலை, இப்போ தானே அழைப்பு வருது. இல்லை, அது பிரச்சனை இல்லைங்க. கூட்டணி ஒவ்வொரு தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு கட்சியும் வந்து இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி. அகில இந்திய அளவில் இப்போ காங்கிரஸ் 2016க்கு அப்புறம் எப்பயுமே கூப்பிடவே இல்லை. அதனால அந்த கேள்வி. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் பெரிய கட்சியாக இருந்தாலும் மாநிலத்தில் வந்து மாநில ஆட்சின்னு வர்றபோது, மாநிலத்தில் கூட்டணின்னு வர்றபோது திமுக தான் தலைமை ஏற்கிற கட்சி. அந்த பக்கத்தில் அண்ணா திமுக. ஸோ இந்த கட்சிகள் வந்து அவங்க கூட்டணி இப்போ வந்து இது வந்து ஒரு கூட்டணி யுகம் ஆயிடுச்சு. யதார்த்தமாக சொல்லணும்னா எந்த கட்சியும் தனியாக நின்று ஆட்சி அமைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் சூழல் இப்போது இல்லை. அதுதான் யதார்த்தமான நிலை. எந்த கட்சியாக இருந்தாலும் ஒத்தையாக தனியாக நின்னா, ஏன்னா கட்சிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு தமிழ்நாட்டில். மாநில கட்சிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு, தலைவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. அதனால் வாக்குகள் வந்து சிதறுகிற போது வந்து தனித்தனியாக ஒரு நின்று மிக பெரும்பான்மையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவுங்கிறது என்னுடைய அரசியல் கணிப்பு. அது அப்போது கூட்டணி தான். அப்போ கூட்டணிங்கிற போது கூட்டணியில் சேராமல் இருக்கிற கட்சிகளை அந்த கூட்டணியை மேலும் பலப்படுத்துவதற்காக அந்தந்த கூட்டணியில் இருக்க தலைமையாக இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்கள கூப்பிடுறது. இந்த பக்கம் திமுக கூப்பிடுவாங்க, அந்த பக்கம் அண்ணா திமுக கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி அதுக்கு தோழமையாக இருக்கிற எங்களுக்கு திமுகவோட இருக்கிற நாங்கள் காங்கிரஸ், அங்கே இருக்கிற பிஜேபி, இப்படி தோழமை கட்சி பிஜேபியோட கூட்டணிங்கிறனால ஒரு பயம் வந்துருச்சு அதிமுக கூட்டணிக்கு. அது அடுத்து போவோம். அதாவது வந்து இப்போ வந்து இது மாதிரி இருக்கிற போது யார் வேணாலும் கூப்பிட்டுட்ருப்பாங்க. அந்த முடிவை எடுக்க வேண்டியது அந்த கட்சியுடைய தலைமை தான். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அவங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க தேமுதிகவின் சார்பில் நான் ஜனவரியில் மாநாடு போட்டு அதில் தான் என் முடிவை சொல்லுவேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒரு தடவை எல்லாம் பல முறை சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு அதுக்கடையில் போய் நம்ம ஜோசியமோ கேசியமோ யாரோட போவாங்க யாரோட சேருவாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அது அந்த கருத்து வந்து அவங்க முடிவு ஜனவரியில் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் யாரும் சேர்க்குறவங்க ஆசைப்படுறவங்க பேசுகிறவங்க அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இறுதி முடிவு அந்த கட்சி சார்பில் கட்சி தலைவர் தானே இருக்கணும். அவங்க ஜனவரி அவங்க சொன்ன பிறகு தானே தெரியும். அதனால் அதுக்குள்ளே கேசியம் ஜோசியம் தேவையில்லை. விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாச்சு. விஜய்க்கு போகிற இடமெல்லாம் வந்துட்டு மக்கள் கூட்டம் வந்துட்டு அலைகடலாம் திரண்டு வராங்கங்கிற சொல்கிற மாதிரி கூட்டம் வந்து பயங்கரமாக விஜய்க்கு வந்துட்டுருக்கு. தமிழ்நாடுனுடைய அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது, நம்பப்படுகிறது, கூறப்படுகிறது, எல்லாமே செஞ்சு காட்டிகிட்டு இருக்காரு. இல்லைங்க, என்ன செய்ய எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறது தான். கட்சியை வந்துட்டு பலப்படுத்திட்டு இருக்காரு. எடுத்தோடனே தேர்தலை சந்திக்காம கட்சியை பலப்படுத்திட்டு தேர்தலுக்கு வராரு. எல்லாமே பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி தான். பரீட்சைக்கு சில பேர் ஒரு நாள் படிச்சுட்டு போய் எழுதுவாங்க, சில பேர் 24 hours படிச்சுட்டே போய் எழுதுவாங்க. கடைசியில் யார் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்கங்கிறது தான் முக்கியம். பாஸ் ஆகுறாங்களா, எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க தான் முக்கியம். அதனால் அவரும் தேர்தலுங்கிறது அந்த பரீட்சையில் அவர் கலந்துக்கிறதுக்கு தயாராகிட்டார். அவரை தயார் பண்ணிகிட்ருக்காரு. அதை ஒரு பரீட்சை எழுதி அவருக்கு என்ன மதிப்பீடு மக்கள் தராங்க, வாத்தியார் தர மாதிரி மக்கள் என்ன மதிப்பீடு அந்த கட்சியை கொடுக்குறாங்க, என்ன ஓட்டு போடுறாங்க, எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்கிறத பொறுத்து தான் ஒருத்தருடைய தலைவிதியோ அந்த கட்சியினுடைய தலைவிதியை நிர்ணயிக்க முடியுமே தவிர இப்போ இருக்கிற வெறும் யூகங்களுடைய அடிப்படையிலையோ. பொதுவாக ஒரு பிரபல்யமான நடிகர், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் பிரபல்யமான அரசியல் தலைவரோ அரசியல் அனுபவம், இப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற போது அவருக்கு நீண்ட அனுபவம் இருந்தது. அவர் வந்து 2-3 முறை எம்எல்ஏ இருந்தார், ஜெயிச்சார். ஒரு கட்சியில் வந்து முக்கிய பொறுப்பு, 2வது பொறுப்பு. அப்போ தலைவர்லாம் கிடையாது, பொதுச்செயலாளருக்கு அடுத்தபடியாக பொருளாளர் தான் பெரிய பொறுப்பு. அது மாதிரி கலைஞர் பொதுச்செயலாளர் இருக்கும்போது அவர் பொருளாளராக இருந்தார். அண்ணா இருக்கும்போதே சிறு சேமிப்பு துணைத்தேவர்னு கொடுத்து ஒரு மந்திரி அந்தஸ்தில் வச்சுருந்தார். இந்த மாதிரி பல்வேறு
பிரச்சாரம் வந்து நீங்கள் 52 தேர்தல் 57 தேர்தலில் இருந்து தமிழ்நாடு முழுதும் ஒரு கட்சிக்காக திமுகவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். இப்படி அவருடைய நீண்ட அனுபவம் இருந்தது. பட் அனுபவம் அது ஒரு பக்கம். இப்போ எம்ஜிஆர் அதே மாதிரி. இப்போ என்டிஆர்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு தான் ஆரம்பித்தார். அதான் சொல்கிறேன். என்டி ராமராவ் இந்த மாதிரி ரொம்ப வருஷம் அனுபவத்துலலாம் இல்லை. திடீர்னு கட்சி ஆரம்பிச்சாரு 8 மாசத்துல ஆட்சிக்கு வந்துட்டாரு. மக்கள் அதே என்டிஆர் பாவம் கஷ்டப்பட்டு ஒன்றும் இல்லாமல் மந்திரிலாம் இறந்து சிஎம்லாம் இறந்தார். இது பலருக்கும் பல வகையான வரலாறுகள் இருக்குது. அதனால் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் இவரை பார்த்துட்டு இவர் மாதிரி இவர் வந்துடுவார், இவர் மாதிரி இவர் வராமல் போயிடுவார்னு ஜோசியம் சொல்லவும் நான் விரும்பலை. அதனால் அவர் எம்ஜிஆர் மாதிரி அனுபவம் இல்லை, அதனால் வரவே முடியாது. அல்ல என்டிஆர் மாதிரி இருக்குது வந்தே வந்துடுவார் இப்படிலாம் சொல்ல முடியாது. இது வந்து மக்கள் தான் எஜமானர்கள். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து ஒரு தமிழ்நாடு கூட்டணி, நான் ஏற்கனவே சொன்னேன் கூட்டணி யுகம், கூட்டணி பலமாக இருக்குது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கு. இப்போ அவருக்கு விஜய்க்கு இனிமேல் தான் இருக்கிற வாக்கு வங்கி. பார்வையாளர் வரலாம், அவரை பார்க்க வரலாம், கேட்க வரலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் மக்கள் ஓட்டு போடும்போது எவ்வளோ ஓட்டு போடுறாங்கிறது அது வந்து அப்போ தான் தெரியாது. அதனால் எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறதுனால எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறதா நான் கருதுனேன். ஏன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு சூப்பர் ஸ்டார் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர், அதிக ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கிற ஒரு அரசியலுக்கு வந்தார். விஜயகாந்த் வந்திருந்தாலும் ரஜினி கமலுக்கு அப்புறம் உள்ள ஒரு நடிகராக தான் விஜயகாந்த் இருந்திருக்காரு. எம்ஜிஆர், ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் வந்து நடிகர் விஜய் அப்படிங்கிறதான் சினிமாவுடைய கான்செப்ட். அவங்க ரஜினி வராத இடத்துல வந்து இன்னைக்கு விஜயால வந்து நின்றுருக்காரு அப்படிங்கிறப்போ வந்து ஒரு எதிர்பார்ப்பை தமிழ்நாடு அரசியல கிரியேட் பண்ணுதுல. ஏங்க கமலஹாசன் வந்து என்ன சின்ன நடிகரா? கமலஹாசனுக்கு 2வது நடிகராக தான். ரஜினிக்கு அப்புறம் தானே கமலஹாசனுக்கு ஒரு ரசிகர் பட்டாளம்னு சொல்லியிருக்கு. சிவாஜி பெருசா எம்ஜிஆர் பெருசானா மக்கள் கிரௌடு வந்து எம்ஜிஆர் பின்னாடி தானே மக்கள் நின்றாங்க. அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு படம் 2 பேருக்கும் ஓடி இருக்கும், ஒரு படம் ஓடாது, இன்னொரு படம் ஓடும். ஸோ இதெல்லாம் இல்லை, அவங்க இருந்த கட்சிகளுடைய வெற்றி வாய்ப்புகள் இதெல்லாம் பொறுத்து இருக்குது. சிவாஜி கணேசன் வந்து சொல்லப்போனால் நடிகர்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலு. எம்ஜிஆர் ஒரு மாதிரி நடிப்பார், மக்கள்கிட்ட இடம் பெற்றார். சிவாஜி மக்கள்கிட்ட இதயங்களில் அவரும் வந்து இடம் பெற்றார். இப்போ ரஜினிகாந்த் ஒரு மாதிரி நடிப்பார், மக்கள்கிட்ட செல்வாக்காரருக்கு. கமலஹாசன் ஒரு மாதிரி நடிப்பார், மக்கள்கிட்ட. சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான ஈர்ப்பு மக்கள்கிட்ட இருக்குது. அதனால தான் அவங்க எல்லோரும் அவங்க நிலையில் பேர் மாற்றிக்கலாம். ஒருத்தர் சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம், ஒருத்தர் சூப்பர் ஆக்டர்னு சொல்லலாம், பேர்களை மாற்றிக்கலாமே தவிர எல்லாருமே ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவை பெற்ற நடிகர்களாக தான் இருந்தாங்க. அதுக்குள்ளே அரசியலில் வந்தது. அதுக்கு பிறகு அக்செப்ட். இப்போ சிவாஜி கணேசன் அவர்களும் கட்சி ஆரம்பித்தார், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், என்டிஆர் கட்சி ஆரம்பித்தார். நிறைய பேர் இந்த மாதிரி அமிதாப் பச்சனே அரசியலுக்கு வந்து போயிருக்காரு. ஸோ அதுக்காகவே அதுக்காக நான் யாரையும் மட்டம் தட்டுறதுக்காக சொல்லப்பேன். விஜயகாந்த் சக்சஸ் பண்ணியிருக்காரு, எதிர்க்கட்சி தலைவர் ஆகிட்டார், சக்ஸஸ் பண்ணிட்டார். அவர் பண்ணலன்னு சொல்ல முடியாது. விஜயகாந்த் வந்தார், சக்ஸஸ் பண்ணார், கூட்டணியில் தான் வந்தார். அவரும் கூட்டணி போட்டு அண்ணாதிமுக கூட்டணி போட்டு தான் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். அதுக்கு பிறகு அவர் உடல்நலம் சரியில்லை, கட்சி உடஞ்சி போச்சு, பல்வேறு காரணங்களில் சரியாக வரல. அப்புறம் அவர் வந்து ஆரம்பிக்கிற போது நான் சொன்னேன், இப்போ விஜயை குறைச்சி சொல்லலை. அவர் தைரியமாக 10 கோடி சம்பளம் 200 கோடி சம்பளம் வாங்குறாருங்கிறாங்க, எல்லாம் விட்டுட்டு வரேன்னு வர்றாரு, எல்லாம் ஓகே. பட்டு அவர் மிகப்பெரிய வலிமையான தலைமைகள் இருக்கிற போது, கலைஞர் உயிரோடு இருக்கிற போது, ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற போதே துணிச்சலாக தைரியமாக கட்சி ஆரம்பித்தார் விஜயகாந்த். ஸோ அவருக்கு ஒரு மாசு இருந்தது, ஒரு பேஸ் இருந்தது. ரொம்ப தைரியமாக துணிச்சலாக தான் கட்சி ஆரம்பித்தார். அடுத்த முதலமைச்சர்னு பேசப்பட்டார். நான் சொல்கிறேன், சரி, அதுக்காக அவர் நான் இப்போவும் என்ன சரி, அவரை சாதிக்க முடிஞ்சதை சாதித்தார். சில நடிகர்கள் போகும்போது அபரிமிதமாக கூட்டம் வந்தது. இப்போ உதாரணமாக திமுகவில் சேர்ந்து ஆக்டர் வடிவேலு போனார் தமிழ்நாடு முழுதும். ஒரு தடவை குஷ்பு கூட்டத்துக்கு வந்து போனாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அபரிமிதமான கூட்டங்கள் வந்தது. நீங்கள் நான் ஒரு தடவை எம்ஜிஆர் அதிமுக நடத்திட்டு இருக்கிற போது காங்கிரஸில் கூட்டணி போட்டு 5 சீட்டு வாங்கி நான் புதுக்கோட்டையில் நின்னேன். அப்போது உரிமை குரலில் தான் அம்மையார் இருக்காங்கள்ல, அவங்க வந்து எம்ஜிஆரோட 26 படத்தில் நடித்தவங்க. அவங்க எம்ஜிஆர் திமுகவில் இருந்தாங்க. அவங்கள திண்டுக்கல்ல வேட்பாளராக போட்டிருந்தேன். அவங்க பிரச்சாரத்துக்காக நான் போனேன். பிரச்சாரத்துக்கு போனால் 2 சைட்லேயும் ஆண்கள், பெண்கள், குழந்தைகளை தூக்கி வச்சுக்கிட்டு தாய்மார்கள் வரிசையாக கூட்டம், பயங்கரமான கூட்டம் தேர்தல் நேரத்தில். இப்போ நான் சொன்னேன், பரவாயில்ல, இங்கே என்னோட நான் தான் கட்சி தலைவர், என்னோட நீங்கள் நிறையா ஓட்டு வாங்கிடுவீங்க, ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்க மாதிரி இதே போல் கூட்டம் இருக்காங்களேன்னு பார்த்துட்டு பிரமிப்பாக இருந்தது சொல்லிட்டு வந்தேன். பட் தேர்தலில் வெற்றி வரலன்னு வச்சுங்க. நான் 2,30,000 வாங்கினேன், அவங்க என்னோட அடுத்து வாங்கினாங்க, கணிசமாக வாங்கினாங்க. அப்புறம் வெற்றி பெற வாய்ப்பு இல்லைன்னு வச்சுங்க. பட் கூட்டம் நான் போகிறதுல இருந்த எனக்கு இருந்த கூட்டங்களை காட்டினா அம்மாவுக்கு அதிகமாக கூட்டம் இருந்தது. லதா அவர்கள் போகிறப்போ நிறையா கூட்டம் இருந்தது.
அவங்களுக்கு வந்த கூட்டம் அப்படியே ஓட்டு போட்டிருந்தா அவங்க ஜெயிச்சிருக்கணும், திண்டுக்கல்ல ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் அதான் அவர்களுக்கு பெரிய அவங்களால ரசிகர் மன்றம் கிடையாது, பாக்கியராஜுக்கு ரசிகர் மன்றம் கிடையாது, அந்த அளவுக்கு வந்து மக்கள் கூட்டம் தேர்தல் நேரத்தில் கூட்டம் தான். ஆனால் இவங்க வந்து ரசிகர் மன்றத்தை வந்துட்டு ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க, உள்ளாட்சி தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து கட்சியை வந்து வலுப்படுத்தி வச்சிருக்காரு. அதாங்க நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அபிப்பிராயம் அப்படி அதை வச்சுங்க. என்னுடைய அபிப்பிராயம் இல்லை, நம்ம வந்து களத்தில் இருக்க நிலவரத்தை பார்த்துட்டு தான் நான் சொல்றேன். களத்தில் இருக்கிறத நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாது கிடையாது. நானும் களத்தில் இருக்கிறதா சொல்கிறேன். நான் களத்தில் வந்து ரசிகர் மன்றங்கள் ஒரு கட்சிக்கு வந்து ரசிகர் மன்றம் மட்டும் ஓட்டு போட்டு ஒருத்தர் கட்சி நடத்திட முடியாது. இப்போ புரட்சித் எம்ஜிஆர் வந்து மாபெரும் ரசிகர் மன்றத்தை வச்சுருந்தவர் தான். அதுக்கு ஈக்குவலாக சிவாஜிக்கு ரசிகர் மன்றம் இருந்தது எல்லா ஊர்லேயும். எங்கெல்லாம் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் இருந்தாலும் அங்கெல்லாம் சிவாஜிக்கும் ரசிகர் மன்றம் இருந்தது, இல்லாமல் கிடையாது. அது ரசிகர் மன்றம் மட்டும் இல்லை, இப்போ இன்னும் சொல்ல போனால் ரசிகர் மன்றத்தையும் தாண்டி கட்சி உறுப்பினர்களே வச்சுங்க. இப்போ திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், அந்த கட்சி உறுப்பினர் மட்டுமே ஓட்டு போட்டு அந்த கட்சி ஜெயிக்க முடியாது. எதுக்காக பொதுமக்கள் இப்போ ஒரு கட்சியில் 6 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க, 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னா எல்லாருமே ஜெயிக்கிற கட்சியில் உறுப்பினராக இருக்காங்க? இல்லை, அதிகபட்சம் 50 லட்சம் பேர் இருக்கலாம், 1 கோடி. எல்லோரும் சொல்லுவாங்க 2 கோடி இருக்கிறதா எல்லா கட்சியும் பெரிய கட்சிகள் பூரா கணக்கு சொல்லுவாங்க. சொல்கிறத பார்த்தா தமிழ்நாட்டு ஆனால் யாருமே 6 கோடின்னு சொல்கிறது அப்படியே இருக்கட்டும், 2 கோடியாகவே இருக்கட்டும். திமுகவுக்கு 2 கோடி இருக்கட்டும், அதிமுகவுக்கு 2 கோடி இருக்கட்டும், சொல்லி அவங்க சொல்கிறபடியே இருக்கட்டும். மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்குது. மக்கள் தொகை அதை விட அதிகம் இல்லை, ஓட்டர்ஸ் அதை விட 3 மடங்குல்ல. அதில் எல்லாருமே என் கட்சியில் தான் தமிழ்நாட்டுக்குள்ள மக்கள் பூரா ஓட்டராக இருக்காங்க அல்லது கட்சி உறுப்பினராக இருக்காங்கன்னு ஒரு கட்சியும் சொல்ல முடியாத. அதனால் அப்பார்ட் ஃப்ரம் கட்சியை அது கட்சிகளுக்கே, அரசியல் கட்சிகளுக்கே அப்படின்னா இப்போ ரசிகர் மன்றத்தை மட்டும் ரசிகர் மன்றம் இருக்குது, பெருசாக இருக்குது, சிறுசாக இருக்குது, அதை வச்சுக்கிட்டு மட்டும் ஜெயிச்சலான்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால் இது எல்லா மன்றங்களையும் விட மக்கள் மன்றமே பெரியது. அது மக்கள் மன்றத்தினுடைய முடிவு தான் இறுதியானது. அதனால் அதுக்கடையில் ஜோசியங்க சிகிச்சைலாம் சொல்ல நான் விரும்பலை. வராரு, அரசியலுக்கு வர்றவங்க வரவேற்கிறோம். நான் தூய்மையான ஆட்சி தருவேன், நல்ல ஆட்சி தருவேன்னு சொல்லிட்டு வராரு. வரட்டும், அவருக்கு வாழ்த்துக்கள். அதே வரட்டும்னா அரசியலுக்கு வரட்டும், வாழ்த்துக்கள், அவ்வளோதான். அதுக்கு பேர் அவர் என்ன ஆகிறாரு, எப்படி வராரு, என்ன பண்ண போகிறாருங்கிறத அவர் செயல்பாட்டையும் பொறுத்து இருக்குது, மக்களுடைய முடிவையும் பொறுத்து இருக்குது. மணிரத்னம் ஒரு இயக்கத்தில் வந்து கமலஹாசன் அவர்கள் தக் லைஃப்னு ஒரு படம் வந்து நடிச்சிருக்காரு. ஒரு விழாவில் கமலஹாசன் வந்து தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம் அப்படின்னு சொல்லி பேசிட்டார். அதே மேடையில் சிவராஜ்குமார் இருக்கிறாரு. இந்த விஷயம் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, கர்நாடகாவில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. மிகப்பெரிய போராட்டங்களும் கமலஹாசனுடைய படங்கள் கிழிக்கப்படுறதும் நடந்திருக்கு. நீதிமன்றம் வரைக்கும் அந்த கேஸ் போயாச்சு. இன்றைக்கி உயர்நீதிமன்றமே வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க, கமல் என்ன ஒரு மொழியியல் வல்லுநரா, அவருக்கு எந்த ஈகோ தடுக்குது அவர் மன்னிப்பு கேட்குறதுக்கு, இது மாதிரி ஒரு வார்த்தைகளை வந்து அவர் பயன்படுத்துவதே தவறு அப்படின்னு சொல்லி ஒரு நீதிபதி நீங்கள் சொல்கிறார் உயர்நீதிமன்றத்தில். அது வந்து கர்நாடக மாநில உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிற கன்னடத்தை நாகப்பிரசன்னா வந்து சொல்கிறாரு, கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நீதிபதி அவர்கள் அந்த நீதிமன்றத்தின் வாயிலாக அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கார். ஓகே, இப்போ கமலஹாசன் சொன்னது நீங்கள் வந்து ஒரு மொழி வல்லுநர் அறிஞரா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து மொழி வல்லுநர் அறிஞர்னு அவர் கண்டுபிடிச்ச ஒன்றும் சொல்லலை. பல தமிழறிஞர்கள் காலகாலமாக சொல்லப்பட்டிருந்தது தான். தேவநாய பாவாணர்லேருந்து ஆரம்பித்து கன்னடமும் துளு தெலுங்கும் கவின் மலையாளமும் உன்னுதர துதித்தெழுந்தே ஒன்று போல ஆயிடனும் அப்படின்னு பாடல்கள்லேயே வந்து இருக்குது. அதை தான் சொல்கிறார் அவர். கன்னடம், துளு, தெலுங்கு, கவின் மலையாளம் இதெல்லாம் உன் உதிரத்தில் ரத்தத்திலேருந்து பிறந்து வந்து தனித்தனியாக வந்த கட்சிகள் தான் அப்படின்னு சொன்னது தான் அவர் சொல்லியிருக்காரு. அதில் ஒன்றும் பட் அவர் ஒரு சினிமா நடிகராக இருக்கிற காரணத்தினாலையும் அவர் வந்து அவர் படத்தை வச்சு இதுக்கு சில எதிர்ப்புகள் அங்கே சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து அவர் அதை பற்றி நான் கவலைப்படல, நான் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன், வருத்தம் தெரிவிக்க மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இது வந்து அவர் ஒரு நடிகராக இருக்கிற காரணத்தினால அவருக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு கலை உலகத்தின் சார்பில் அவரை பிடிக்காதவங்களும் செய்யலாம், தேர்தல் வரப்போகிறதுனால அரசியல் பண்ண நினைக்கிறவங்களும் செய்யலாம். ஏன்னா உங்களுடைய காங்கிரஸ் கூட்டணியுடைய முதலமைச்சரே வந்துட்டு அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. கர்நாடகாவில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நதிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும், மொழி பிரச்சனையாக இருக்கட்டும், மாநில நலனாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த மாநிலத்தில் யார் இருக்காங்களோ அந்த மாநிலத்தை தான் பேசுவாங்க. அடுத்த மாநிலத்தை பேசுவது எதிர்பார்க்க முடியாது. சரி, அங்கே இருக்கிற பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், ஈவன் அங்கே இருக்கிற திமுக, கர்நாடகத்தில் திமுக இருக்கட்டும், கர்நாடகத்தில் அதிமுகவாக இருக்கட்டும், அவங்க கூட கர்நாடக மாநிலத்துக்கும் கன்னடத்துக்கு தான் பேச முடியுமே தவிர தமிழுக்கு பேசினா அங்கே இருக்க முடியாது.
அதனால் இது வந்து சாதாரணமாக இது பாலிட்டிக்ஸ் அப்படி தான் நான் எடுத்துக்கிறேனே தவிர அரசியல்னு எடுத்துக்கிறேன். அதில் வந்து இது வந்து முதல்ல வந்து ஒரு சகிப்புத்தன்மை, சகோதரத்துவம் இருக்கணும். இந்தியா ஒரே நாடு, ஒரு தேசத்தில் ஒரு கருத்து அபிப்பிராயம் சொல்லும்போது இல்லை, இப்போ அவர் சொன்னார் தமிழில் இருந்தால் கன்னடம் வந்ததுன்னு சொல்கிறாரு. இல்லை கன்னடத்தில் தான் தமிழ் வந்ததுன்னு சொல்லிட்டு போகணும், யாரும் வணங்க இல்லையே. ஒரு வல்லுநர் அதுக்கான சான்றுகளோடு கர்நாடகத்தில் இருக்கிற ஒரு கன்னட மொழி அறிஞர் வந்து இல்லை தப்புங்க, அது நாங்கள் தனி மொழி, அது இதெல்லாம் எங்களுடைய ஆதாரம். அல்லது கன்னடத்தில் இருந்தால் தமிழ் வந்துச்சு, அதற்கான ஆதாரம் ஒருத்தர் சொல்லு. ஒரு அறிஞரை விட்டு, தமிழ் அறிஞரை விட்டு, ஆராய்ச்சியாளரை விட்டு சொல்லுங்கள், மொழி வல்லுநரை விட்டு சொல்லுங்கள், சொல்லட்டும். அதனால் ஜனநாயக நாட்டில் கருத்து சொல்கிறதுக்கெல்லாம் அது என்ன சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி நீவும் படத்தை ஓட்ட மாட்டோம். அதனால் சில நஷ்டங்கள் வந்தால் கமல்ஹாசன் காணாமல் போகிறாரு. அதனால் அந்த மாதிரி ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளே போய் குழப்பங்கள் விளைவிக்கிறது பண்ணுறது இந்தியா போன்ற ஒரு பரந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய ஒரு இந்திய நாட்டில் வந்து விரும்பத்தக்கதல்ல. அது மாதிரி அதில் ஈடுபடுபவர்கள் தங்களை மாற்றிக்கணும். யாராக இருந்தாலும், எந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க மாநிலத்துக்காக மொழிக்காக அவங்க பேசுகிறாங்க, அவ்வளோதான். இந்த மொழியை வச்சு மட்டுமே தமிழ்நாட்டில் பேசி ஒரு அரசியல் கட்சி வந்து சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி வந்துட்டு ஒரு அதிகபட்சமான ஒரு ஓட் பெர்சன்டேஜுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. மாநில மக்கள் அதை வந்து ஏற்றுக்கிறதான் செய்கிறாங்க. ஒரு மொழியை மட்டுமே வச்சு ஒருத்தரால் வந்து ஒரு 8 to 10% ஓட்டு வாங்க முடியுங்கிறத வந்து சீமான் தமிழ்நாட்டை நிரூபிச்சிருக்காரு. மற்ற ஸ்டேட்டில் அந்த மாதிரி பண்ண முடியல. இல்லைங்க, அது அப்படிலாம் ஒப்பிட. அவர் வந்து மொழியை வச்சு பேசுகிறாரு. தமிழ்நாட்டு நாடுன்னு கட்சி பேரே நாம் தமிழர் அப்படின்னு வச்சு அவர் பண்ணுறாரு. அந்த காலத்தில் அவர் ஆதித்தனார் அவர்கள் ஆரம்பித்த கட்சி தான் அது, ஆரம்பித்து நடத்தின கட்சிகள் தான். அது மாதிரி இவர் தொடர்ச்சியாக இப்போ நடத்திட்டு இருக்காரு, பண்ணுறாரு. இந்த மாதிரி லிங்குவிஸ்டிக்காக மொழி வாரியாக பல மாநிலங்களில் பல பேர் இருக்காங்க. பல இல்லை சிவசேனாலாம் எப்படி வந்தது, மராட்டியத்தை வச்சு மராட்டியத்தை முன்னிலைப்படுத்தி தான் வந்து. அந்த மாதிரி பல மாநிலத்தில் பல கட்சிகள் இருக்கிறாங்க. அவங்க சில பேர் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வாக்கு வங்கிகள் வாங்குகிறாங்க. அதனால் அது ஒன்றும் யாரோட கம்பேர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. சீட் பேரிங்கில் வந்துட்டு இப்போ வந்துட்டு அவர் தனியாக அவரை பொறுத்த வரைக்கும், சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி கவலைப்படாமல் தனியாக நிற்கிறாரு. அவர் உடனடியாக வந்து இப்போ நாளைக்கே வந்து 150 பேர் எம்எல்ஏவோடு வந்து ஆட்சி அமைக்கணும்னு கூட்டணி போட்டுக்கிட்டு நிற்கலை. அவர் நாளைக்கு எதிர்காலத்தில் கூட்டணி போடுறதை பற்றி கூட அவர் யோசிக்கலாம், சொல்ல முடியாது. அதெல்லாம் இன்றைய பொறுத்த வரைக்கும் அவர் இந்த லட்சியங்களை வந்து கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி பண்ணிகிட்ருக்காரு. இட்ஸ் ஓகே. காங்கிரஸும் சரி, விசிகாவோ இல்லை மதிமுகவோ கூட்டணி கட்சிகள் வந்து திமுக கொடுக்கறத வாங்கிக்கிட்டு போகக்கூடிய நிலைமையில தான் அந்த கூட்டணி வந்து இருக்குது. இது சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு இன்னமும் அது குறையலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பில் தான் இருக்குதுன்னு சொல்லப்படுறது. மற்ற கட்சிகளை பற்றி அந்தந்த கட்சி தலைவர்கள் தான் கருத்து சொல்லுவாங்க. பேச முடியும். கண்டிப்பாக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்னென்னா, காங்கிரஸ் வந்து இப்போது இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. இப்போ ஜூன் ஆகிடுச்சு, 6வது மாதம் வந்துடுச்சு. டிசம்பர் வந்தால் இன்னும் ஒரு 6 மாதம், அவ்வளோதான். ஜனவரியில் வந்து நடத்தை விதிகள் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடும், பிப்ரவரியில் அறிவிப்பே வந்துடும், மார்ச்சில் எலெக்ஷன் வந்துடும், ஏப்ரலில் கவர்மெண்ட்டே வந்துடும். அதனால் அது அந்த வருஷத்தை கணக்கிலே எடுத்துக்க முடியாது. இந்த 6 மாதத்தில் வந்து கட்சியை வந்து மிகப்பெரிய மாற்றங்களையோ அல்லது கொள்கை ரீதியான மாற்றங்களையோ முடிவுகளோ எடுத்து ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆனால் காலப்போக்கில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்லலை, இந்தியா முழுதுமே காங்கிரஸ் பலப்படணும்னா அந்தந்த மாநில கட்சிகள் எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த மாநில கட்சிகள் இருக்கோ அந்த மாநிலத்துக்கு அங்கே இருக்கிற கட்சிகளை வந்து ஏற்றுக்கிட்டு பெரும்பான்மை இடங்களை அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு சில இடங்களை மட்டுமே வாங்கிட்டு காங்கிரஸ் தொடர்ச்சியாக செயல்பட முடியாது. அப்படிப்பட்டால் காங்கிரஸ் எந்த காலத்தில் வந்து பெரும்பான்மை அடைகிறது? இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து யூபி அங்கே முலாயம் சிங் கட்சியோடு சேர்ந்து 10-15 சீட்டு, பீகார் லல்லோடு சேர்ந்து 5 சீட்டு 10 சீட்டு, இங்கே வந்து சரத்பவார் சிவசேனாவோட சேர்ந்து 5-10 சீட்டு, அங்கே வந்து இதில் வந்து கொடுக்கறதில்ல. மம்தா பானர்ஜி சீட்டு கொடுக்கறதில்ல, இல்லைன்னா அவங்களோட ஒரு 5-6 சீட்டு, இங்கே வந்து திமுகவோட ஒரு 10 சீட்டு. இது மாதிரி ஒவ்வொரு முக்கியமான மாநிலங்கள் முழுதுலையும் ஒரு 100-150 தொகுதிகள் இருக்கிற இடங்களில் அங்கே இருக்கிற வலுவான பெரிய கட்சிகளோட அவங்களோட ஒத்துழைச்சி அசம்பிளியில் அவங்கள வந்து ஆட்சியை கொண்டு வந்துட்டு நாடாளுமன்றத்தில் அவங்க கொடுக்குற 5 சீட்டையோ 10 சீட்டையோ வாங்கிட்டு இருந்தால் எப்படி எண்ணிக்கை காங்கிரஸில் வந்து அதிகமாகும்?
ஸோ ஏதோ ஒரு காலகட்டங்களில் எங்கே முடியுதோ ஒரே நேரத்தில் எல்லா மாநிலத்தில் இல்லைன்னாலும் எந்தெந்த மாநிலங்களில் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டி போட முடியுமோ அந்தந்த மாநிலங்களில் இப்போ சிலது பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் இருக்குது. உதாரணமாக ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் அங்கெல்லாம் மூணாவது பெரிய கட்சிகள் கிடையாது. சில மாநிலங்களில் வந்து பிஜேபி முலாயம் சிங் பார்ட்டி வச்சுங்க, லல்லு பார்ட்டி வச்சுங்க, அங்கே ரெண்டாவது வந்துடுறாங்க. ஸோ மூணாவது காங்கிரஸ் போயிடுது. ஸோ மூணாவதுல இருந்து காங்கிரஸ் ரெண்டாவதுக்கு வந்தால் தானே ஒன்று போக முடியும். அதில் மூணாவதுலேயே இருந்தால் எப்போ ரெண்டாவதுக்கே வர முடியாது. ஒன்று ஆட்சி கட்சியாக இருக்கணும், இல்லை எதிர்கட்சியாவது இருக்கணும். ரெண்டு இல்லாமல் மூணாவதாகவே ரொம்ப காலம் இருந்துக்கிட்டே இருந்தால் மூணாவதாகவே இருக்க வேண்டியதுதான் தொடர்ச்சியாகனு ஆகி போயிடும். அதனால் காங்கிரஸ் தொண்டர்கள் அங்கங்கே வந்து ஒரு கூட்டணி ஆட்சியில் இடம் பெறணும்னு விருப்பப்படுறதோ, இடங்களில் அதிகம் பெறணும்னு ஆசைப்படுறதோ, அல்லது முடியுமானால் தனியாக சரி ஒரு தேர்தலில் தோக்கலாம், ரெண்டாவது தேர்தலில் தோக்கலாம், மூணாவது தேர்தலில் மக்கள் ஆதரிக்கலாம். பாஜகவினுடைய தலைவராக வந்துட்டு நயினார் நாகேந்திரன் வந்திருக்காரு. இப்போ அதிமுக பாஜக வந்து கூட்டணி வந்துட்டு ஒரு நல்ல அளவில் வந்துட்டு இந்த கூட்டணி வந்து தங்களோட செயல்பாடு எல்லா முரண்பாடுகளையும் கடந்து இந்த கூட்டணி வந்து இன்றைக்கி வந்துட்டு அமைஞ்சாச்சு. அண்ணாமலைக்கு பின் நயினார் நாகேந்திரனுடைய மாற்றம். இப்போ ஓபிஎஸும் டிடிவி தினகரன் இணையறதுலையும் அதிமுகவில் வந்துட்டு பிரச்சனை நிலவிட்டு இருக்குது. அதிமுக இப்போ என்ன நிலையில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இபிஎஸ்னுடைய தலைமையில் பாஜகவிலும் வந்துட்டு மாற்றம் இருக்குது, எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதிமுக பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அது ஒரு சகாப்தம் ஒரு கட்சி ஆரம்பித்தார், கட்சியோட நிறுவனர் தலைவர், அது மக்கள் கடல், அது ஒரு மாபெரும் சக்தி அவர். அதுக்கடுத்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க. அவங்களும் பல முறை வந்து ஆட்சி எம்ஜிஆர் ஓட் பேங்கு அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் உருவாச்சு பிற்காலத்தில். ஸோ எல்லாம் சேர்ந்து அவரும் ஒரு பலமான தலைவராக திகழ்ந்தார். ஒரு தடவைக்கு 2 தடவை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு வரலாற்றில் வந்து வெற்றி பெற்று ஒரு சாதனையை கூட படைத்தார். அப்படிலாம் இருந்தாங்க. இப்போ அவங்களோட எல்லாம் எடப்பாடியை வந்து கம்பேர் பண்ண முடியாது, இபிஎஸ் வந்து கம்பேர் பண்ண முடியாது, யாரோடவும் யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. பட் அதே நேரத்தில் அவருக்கு கிடைச்சிருக்க பொறுப்பு எதிர்கட்சி தலைவங்கிற முறையில் அவர் இன்றைக்கி வந்து முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், அவருக்கு அதிமுகவுக்கு இப்போ அவர் தான் பொதுச் செயலாளர். அந்த முறையில் அதிமுக பொறுத்த வரைக்கும் அவர் தான் பலமாக இருக்கார். அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தலைமையில் தான் அந்த கட்சி இருக்குது. மற்றவங்க பிரிஞ்சு போயிருக்கிற சசிகலா அவர்களோ அல்லது தினகரன் அவர்களோ அல்லது ஓபிஎஸ் அவர்களோ இவருக்கு இணையாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவர் ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டு இருக்கலாம், சில கட்சி ஆரம்பிக்கிறது யோசிச்சுட்டு இருக்கலாம், இல்லை தனியாக பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் அந்த சின்னம் கட்சி அந்த லெகசி, அது ஜெயலலிதா எம்ஜிஆர்னு வர்ற அந்த தொடர்ச்சி கட்சியிலேருந்து தான் வரும். தனித்தனியாக யார் வேணாலும் எம்ஜிஆர் பேரை சொல்லிகிட்டு இருக்கலாம், கட்சியில் இன்னொரு பேரை சொல்லி கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்கலாம், பண்ணலாம். பட் அதிமுகனா ரெட்டலை அப்படி தானே வரும். அது ரெட்டலை அதிமுக, அந்த கட்சி அலுவலகம், அதெல்லாம் அது யார்கிட்ட இருக்கோ அதுதான் கட்சின்னு அந்த கட்சி தொண்டர்கள், சாதாரண தொண்டர்கள் கருதுவாங்க. அந்த வகையில் வந்தால் அந்த கட்சியை வந்து அவர் தான் பலமாக நடத்திட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் சின்ன சின்ன விரிசல் இருக்குதான். பட் அது அவர் கூட்டணி எல்லாம் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே கூட்டணி தேவைப்படுது. கண்டிப்பாக கூட்டணி தேவைப்படுறதுனால அவங்களுக்கு இருக்கிற கட்சியை தானே. இப்படி காங்கிரஸ் வந்து திமுகவோட இருக்குது. தமிழ்நாட்டில் அதுக்கு அடுத்து இருக்கிறது பிஜேபி தான். இந்த பிஜேபியோட சேர்ந்த கட்சிகளோட அவர் கூட்டணி இவர் விரும்பியோ விரும்பாமலோ இவர் வந்து ஒரு கூட்டணி ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்து கூட்டணியை ஏற்படுத்திக்கிட்டார். இப்போ மீதம் யார் இருக்க விட்டு பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, இந்த மாதிரி கட்சிகள், ஈவன் விஜய் கட்சி, இதெல்லாம் சீமானுடைய கட்சி, இந்த மாதிரி கட்சிகள்லாம் இன்னும் ஒரு 5-6 மாதத்தில் இறுதியாக என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்து இருக்குது. ஸோ கூட்டணி அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசியலில் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக, இங்கிலீஷில் சொன்னால் இன்ஜின் டு விக்டரின்னு சொல்லலாம். அது வெற்றிக்கான ஒரு கருவியாக, இந்த கூட்டணியுடைய பலம் என்பது வெற்றிக்கான ஒரு கருவியாக அமையும் கண்டிப்பாக. ஏன்னா நிச்சயமாக ஆப்போசிட்டில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கிறப்ப இங்கே வந்து கூட்டணி ஆட்சிக்கான ஒரு முன்னெடுப்பை வந்து இந்த கூட்டணியில் இப்போ இருக்கிற கூட்டணி ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற கூட்டணி பார்த்தா யதார்த்தமாக சொல்லணும்னா நாங்கள் தான் ஸ்ட்ராங். கூட்டணி நிறைய முரண்பாடுகள் நிலவுது. கூட்டணி ஆட்சிக்கான ஒரு முயற்சியில் வந்து கூட்டணி கட்சிகள் இருக்குதுங்கிறது முயற்சிங்கிறது வந்தால் சீட்டு வந்து வரதை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக குறைய வந்தால் எந்தெந்த கட்சியெல்லாம் சேர்த்துட்டு இருக்கணுமோ அதை வச்சு தான் வர வேண்டிய கட்டாயம் வந்துடும். இல்லை பெரும்பான்மை வந்தால் அவங்க இஷ்டப்பட்டால் கொடுக்கலாம், எல்லாம் தனியாக வச்சுக்கலாம். ஆசைப்படுறது வந்து முரண்பாடு இல்லை. அது சரி, ஒரு கட்சி நடத்துகிறவங்க வந்து கட்சியில் எம்எல்ஏக்கள் மந்திரி ஆகணும், ஆட்சியில் பங்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது அவங்களுடைய ஆசை. அந்த ஆசை எப்படி முரண்பாடாகும்? விருப்பமே இல்லாமல் மனுஷன் நாளைக்கு உயிரோடு இருப்போன்னு தெரிஞ்சால் தானே சாப்பிட்றோம், படுக்கிறோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம்.
ஆனா இப்ப ஆசையெல்லாம் அதிகமா நாளைக்கு எந்திரிக்கவே மாட்டோம்னா ராத்திரிக்கு ஒருத்தரும் சாப்பிடாம இப்பதானே வந்துட்டு இருக்குது. இல்லைங்க, எப்பவும் தான் இருக்கு, எப்பவும் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதிகமான கூட்டணிகளை பங்கீடுங்கிற விஷயம் ஆட்சியில் பங்குன்னு அது அப்பப்போ இருக்கிற காலத்தினுடைய சூழ்நிலையை பொறுத்து இருக்காது. இப்போ எதிர்கட்சியில் அந்த மாதிரி ஒரு வகையில் பேசப்படும் போது கண்டிப்பாக, அல்லது இன்னொரு சைடில் அப்படி அந்த மாதிரி கூட்டணி இப்போ விஜய் வரும்போது என் கூட நான் வந்து ஒரு நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் கூட்டணியில் அமைச்சர் இதில் இடம் தருவேன் அளவுக்கு ஆரம்பிக்கிற போதே சொல்லிட்டு வராரு. ஆமாம், அப்போ அது பேச்சாகிடுதுல்ல. இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இங்கே இருக்கிறவங்களும் நாங்களும் வந்தால் நல்லா தான் இருக்கணும்னு நினைக்க தான் செய்வாங்க. நினைக்கிறதே முரண்பாடாக நினைக்கிறாங்க. ஆனால் திமுகவினுடைய தலைவருடைய முதலமைச்சருடைய வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வரவே மாட்டேங்குது. இல்லைங்க, எதுக்கு வரணும்? அவர் சந்திரபாபு நாயுடு சொல்லாமலே வந்து பவன் கல்யாணுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தாரு. அது சரிங்க. அதற்கப்புறம் தமிழ்நாடு அரசியலில் அது அப்படியே வந்து தொற்றிக்கொண்டு வருது அப்படிங்கிறதான பார்க்க முடியுது. தமிழ்நாடு அரசியல் வேறு, ஆந்திரா அரசியல் வேறு, அங்கேருந்து இங்கே எப்படி தொற்ற முடியும்? ஆனால் இங்கே டக்குன்னு வந்து விஜய் வந்து அதே விஷயத்தை வந்துட்டு வலியுறுத்தும் போது சொல்கிறாரு. கட்சி ஆரம்பிக்கிறவர் சொல்கிறாரு, கட்சி ஆரம்பித்து 5-6 தடவை ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி வந்து நாங்கள் வந்தால் கூட்டணியில் இடம் தரணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு அவர் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். அது அவருடைய வர்ற எண்ணிக்கையை பொறுத்து இருக்குது. அவருடைய எண்ணிக்கையே கூட வந்ததுனால அவருடைய விருப்பத்தை பொறுத்து இருக்குது. அதை யாரும் நிர்பந்தப்படுத்த முடியாது. புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற வரையும் ஸ்டாலினையும் ஒப்பிட முடியாதுல்ல. இப்போ சந்திரபாபு நாயுடு அங்கே வந்து ஒரு பலத்த எதிர்ப்புக்கு பின்னால் பல வருஷம் கழித்து அங்கே வந்திருக்காரு. வரும்போது அவர் 2 பேரை மந்திரி ஆக்கியிருக்காரு. அது அவருடைய விருப்பத்தை பொறுத்தது, அது வேறு விஷயம். அதனால் ஒரு கட்சியை இன்னொரு கட்சி ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமும், ஒரு மாநில கட்சி தலைவரை இன்னொரு மாநில கட்சி தலைவர் பண்பெற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதுக்கான அபிப்பிராயம் இல்லை, மற்ற கட்சியில் விருப்பப்படுறாங்க அப்படின்னா நான் தருவேன், தரமாட்டேன், இப்போயே ஒரு உறுதியோ உத்தரவாதமோ அவர் தர வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் எதிர்பார்க்குறதும் தேவையில்லாதது. ஆனால் அவர் இப்போ நேற்று கூட்டத்தில் மதுரையில் பேசும்போது எல்லோரையும் அனுசரித்து போங்க, கூட்டணி வந்து அவசியமானது, இது வந்து கூட்டணி வந்து முக்கியத்துவம் பெறுகிறது, அவசியம் கூட்டணி தேவை அப்படின்னு அவங்களுடைய பொதுக்குழு தான் உச்சபட்சமான எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் கலந்து கொள்ள பெரிய அமைப்பு. அது திமுகவினுடைய பயத்தை காட்டுகிறது. அந்த பயம் எனக்கு அப்படி சொன்னால் பயம், இப்படி சொன்னால் இருமா அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க நம்ம ஆட்சிக்கு வரோம்னு சொன்னால் இருமாப்பா பேசுகிறாரு, இல்லைங்க கூட்டணி அனுசரித்து போங்கன்னா பயந்துட்டு பேசுகிறாரு, இப்படி எதுக்கு எடுத்தாலும் விமர்சனம் பண்ண முடியல. அந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக வந்துட்டு திமுக அப்படி இல்லை நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது அதனால் அந்த கூட்டத்திலே அவர் பேசுகிறாருன்னா அவர் எதிர்கட்சிகளை மதித்து தானே பேசுகிறாரு. எதிர்கட்சிகளை வந்து மதித்து தான் பேசுகிறார். அதுக்கு பயம்னு அர்த்தம் கிடையாது. பயம்ங்கிறது என்னங்க? அரசியலில் என்ன பயம் இருக்குது? என்ன பயம் இருக்குது? யாருக்குமே வெற்றி அரசியலில் ஜெயிக்கிறது தோக்கிறது சகஜம். ஏன்னா இது வரைக்கும் திமுக 2வது முறையாக ஜெயிச்சது கிடையாது. சரிங்க, வெற்றி தோல்வி அதிமுக மட்டும் என்ன மாறி மாறியாக வந்துக்கிட்டு இருந்தது. தலைவர் இருக்கும்போது வந்தார், அதுக்கப்புறம் ஜெயலலிதா 2 முறை ஜெயிச்சாங்க. அந்த கட்சிக்கு அந்த ஒரு பாரம்பரியம் வந்து கிடைச்சிருச்சு. ஆமாங்க, ஒரு தடவை இல்லைனாலே திருப்பி வராதுங்கன்னு அர்த்தம் கிடையாது. இப்படி சொல்ல முடியாது. அந்த ஹிஸ்ட்ரி வந்து ட்ரீம் பிரேக் பண்ண முடியும். அது என்ன ஹிஸ்ட்ரிங்கிறது? என்ன ஒரு தடவை 2வது வந்தால் ஹிஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக ஹிஸ்ட்ரி வந்துடும். அதனால் அது ஒரு தடவை வரலைங்கிறதுனால திருப்பி வரைய மாட்டாங்க. 2 தடவை முந்தி வந்தாங்கிறதுனால திருப்பி வந்துடுவாங்கலாம் இந்த ஜோசியம்லாம் சொல்ல முடியாது அரசியலில். இப்படி கிடையாது. தொடர்ச்சி 50 வருஷம் காங்கிரஸ் வந்துட்டே இருந்தது. பிஜேபி 50 வருஷம் கஷ்டப்பட்டு தான் 2லேருந்து ஆரம்பித்தான், 2, 10, 20, 50ன்னு வந்து தான் ஆட்சிக்கு வந்தாங்க. வாஜ்பாய் போயிட்டார். அப்புறம் இவர் வந்து வாஜ்பாயில் போட்ட வாஜ்பாயை தோத்தார். இதெல்லாம் அரசியலில் வெற்றி தோல்வி எண்ணிக்கை தொடர்ச்சியாக வர்றது இதெல்லாம் வந்து அப்பப்போ இருக்கிற சூழ்நிலைகளை பொறுத்து இருக்குது. எது பெரிய இதில் சூழ்நிலை தேர்தலில் எது தோல்வியை சந்திச்சிருக்குங்கிறேன். திமுக ஒன்றும் தோல்வி ஒன்றும் சந்திக்கல. எல்லா தேர்தலையும் திமுக வெற்றி பெற்று தானே. திமுக தேமுதிகவோட கம்மியான சீட்டில் ஜெயிச்சு போய் நின்ன வரலாறும் இருக்குது. காங்கிரஸ் வந்து நீங்கள் சொல்ல மாதிரி 45லேருந்து 55லேருந்து நீங்கள் 99 போனது இருக்குது. ஆனால் பிஜேபி தன்னோட கிராஃபில் என்றைக்குமே வந்து வாஜ்பாய் காலத்தில் தோத்தப்போ கூட வந்து 180, 88 தானே அந்த கூட்டணியே போய் நின்னாங்க. அவங்க பட்டு தோல்விக்குள்ளே போகவே இல்லை அந்த கட்சி. அப்படி இல்லைங்க. ஆளானப்பட்ட வாஜ்பாய் என்ன கேட்டிங்கன்னா, வாஜ்பாய் மிகப்பெரிய தலைவர் தான், செல்வாக்குள்ள தலைவர் தான். வாஜ்பாய் அந்த 5 வருஷம் ஆட்சியில் நடத்திட்டு அவரே தோக்கத்தனை செய்தார். ஸோ வெற்றி தோல்வி வந்து போன தடவை விட சீட்டு குறைஞ்சனால தானே தோத்தார். அதனால் வெற்றி தோல்வி எண்ணிக்கை இதை விடுங்க. அது வந்து நான் சொன்ன மாதிரி ஆல் இண்டியா லெவல்லையும் கூட்டணிகளை பொறுத்து அமையுது, தமிழ்நாட்டிலையும் கூட்டணி பொறுத்து அமையுது. அதனால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு கூட்டணி அமைச்சரவைன்னு வரும்போது கூட்டணிகளை வந்து மதித்து அவங்களையும் அனுசரித்து பண்ணுங்க, கூட்டணி வந்து தேவை அப்படிங்கிற அந்த பாணியில் தான் நேற்று பேசியிருக்காரு. அதுவே ஒரு கூட்டணியை வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சியுடைய தலைவருங்கிற முறையில் மதிக்கிறாரு அப்படிங்கிறது தான். அவர் மதிக்கிறார், தலைவரெல்லாம் மதிக்கிறார், பேசுகிறாரு. அவருடைய தொண்டர்களுக்கும் சொல்லும்போது அதை வந்து தொண்டர்களில் வந்து நீங்களும் என்ன மாதிரி கீழே மதிங்கலாம் சொல்கிறாரு. அது மாதிரி பெரும்பாலானவர்கள் மதித்து நடக்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு சில பேர் வந்து இப்போ இன்றைக்கி அறந்தாங்கிலேயே ஒரு ஒன்றிய செயலாளர் திமுகவில்
இப்போ இருக்கிற ஒன்றிய செயலாளர் அரசாங்க விழாவில் அருவாளை தூக்கிட்டு கான்ட்ராக்டரை துரத்துறாரு. அருவாள் எடுத்துக்கிட்டு கான்ட்ராக்டரை வெட்டிடுவோண்டான்னு போகிறாரு. அவர் வந்து ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த கான்ட்ராக்டர். இப்போ வேற ஆளாக இருந்தால் அவங்க அவரும் அருவாளை பிடிக்கிறதுக்கு யார் வேணாலும் பிடிக்கலாம், அதுக்கு ஜாதியெல்லாம் வேண்டியதில்லை. அதனால் பட் இருந்தாலும் அவர் தலித்துங்கிற முறையில் இன்னமும் தலித் மக்கள் அங்கங்கே ஒடுக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். கண்டிப்பாக. இப்போ அதே அவர் வெட்ட போகும்போது அவர் சொந்தக்காரன் ஒருத்தர் நிற்கிறான்னு வச்சுங்க, அவன் அருவாளை பிடிச்சிக்கிட்டு அவன் திருப்பி இருப்பான்ல. அவர் அமைதியாக இருந்துட்டார், எம்எல்ஏயும் அமைதியாக அவர் கட்டுப்பாட்டுக்காக அமைதியாக நிற்கிறாரு. அது எப்படி பண்ணுறது? இந்த மாதிரி சில குசும்பு பிடிச்ச ஆட்களும் அங்கங்கே இருக்க தான் செய்கிறாங்க. இது மாதிரி ஆட்கள் மேலேயும் அவருக்கு ஒரு வேலை வரை நாலேஜுக்கு முதலமைச்சருக்கு போச்சோ இல்லையோ தெரியாது எனக்கு. நான் அதை பெருசாக்கி நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நான் விரும்பலை. யார் மேலேயும் புகார் சொல்லி எனக்கு பழக்கமும் இல்லை, அது தேவையும் இல்லை. இதெல்லாம் அங்கே லோக்கலில் என்னால் சமாளிச்சிக்க முடியும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி வரம்பு மீற சில பேரையும் கட்சி தலைவர் நேற்று அவர் பேசின பிறகு எனக்கு தோணுச்சு, இவ்வளவு அன்பாக கனிவாக வந்து கூட்டணி கட்சிகளை எல்லாம் வந்து அழைச்சி மதித்து நடங்கன்னு ஒரு முதலமைச்சர் கட்சி தலைவர் இவ்வளோ பெரிய உயரத்தில் ஒருத்தர் இருக்கிற போது கீழே அந்த அமைப்பில் கட்டமைப்பில் இருக்கிற ஒரு நிர்வாகிக்கு வந்து அருவாளை தூக்கிட்டு ஓட்டுறது மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்கணுமில்ல. கண்டிப்பாக. ஸோ அது மாதிரி சில மிஸ்டேக்ஸ் எல்லா கட்சியிலையும் இருக்கும், அந்த கட்சியில் மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலையும் சில முரண்பாடுகள் இது மாதிரி இருக்கும். கட்டுப்படாமல் தாந்தோன்றித்தனமாக தன்னுடைய சுய லாபங்களுக்காக எல்லா கட்சியிலையும் ஒரு சில பேர் இருக்க தான் செய்வாங்க. பட் அதை அந்த யாரை வச்சுக்கணும், என்ன பொறுப்பில் வச்சுக்கணும், அந்தந்த கட்சி தான் அதுக்கு தலைமை தான் அதுக்கான முடிவுகளை எடுத்துக்கணுமே தவிர அதில் நான் கருத்து சொல்ல விரும்பலை. பட் இருந்தாலும் அவர் பேசிய பேச்சு ரொம்ப ஒரு ஆறுதலாகவும், முதலமைச்சருடைய பேச்சு கூட்டணி கட்சிகளுக்கு ஆறுதலாகவும் நம்ம கூட இருக்கோம் பண்ணுறாருங்கிற ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சி தலைவர் ஒரு அங்கீகாரம் எதிர்கட்சிகளுக்கு அல்ல கூட்ட தோழமை கட்சிகளுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாரு, அங்கீகாரம் கொடுக்குறாரு, மற்றவர்களுக்கு வந்து மதித்து நடங்கன்னு சொல்கிறாரு, அருவாள் தூக்கிட்டு ஓடாதீங்கன்னு சொல்கிறாரு. அப்படிங்கிறது ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய விஷயமா இருந்தது. திமுகனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது அப்பப்போ இந்த ஆட்சியில் வந்து நிறைய இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 பேர் பண்ணுறதுனால தான் அப்படி வருது. அந்த 2 இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக கொலை இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் அங்கே பண்ணுறதுனால இருக்குது அப்படிங்கிறதான இது மற்றவங்க பேசுறதுக்கு அது எளிதாக போகுது. மற்றபடி அப்படி கிடையாது. திமுக ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து 1-2 அங்கங்கே நடக்கிற சம்பவங்களை வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆள் அருவாள் தூக்கிட்டு ஓட்டுறதுனால திமுக இருக்கிற எல்லாரும் அருவாளோட அலையிறாங்கன்னு சொல்ல முடியாது. அது கட்சியை தாண்டி வந்து வெளியில் வந்து பார்த்தாலும் ஆம்ஸ்டாங்குடைய கொலை இருக்குது, ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்கு இன்னைக்கு எல்லாருடைய ஆட்சி செங்கல்பட்டுல வந்து 4 வருஷத்துல 8 மரணம் சொல்லி சொல்றாங்க. எல்லாருடைய ஆட்சி இல்லை, கடலையா இதெல்லாம் வந்து வரவேற்புக்குரிய விஷயம் இல்லை, கண்டிக்க வேண்டிய விஷயங்கள், கண்டனத்துக்குரியது, தடுக்கப்பட வேண்டியது, ஒழிக்கப்பட வேண்டியது. இந்த மாதிரி வன்முறை கொள்ளை தடுக்கப்படுவதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் எல்லாரும் யார் மகாத்மா காந்தி வந்து ஆட்சி நடத்திட்டு இருந்தாலும், புத்தர் வந்து ஆட்சி நடத்திட்டு இருந்தாலும் அங்கங்கே பண்ணுறவன் ஒருத்தர் 2 பேர் அங்கங்கே ரவுடிசம் பண்ணுறவன், கொலை பண்ணுறவன், திருடுறவன், ஏமாத்துறவன் அங்கங்கே ஒரு சில இருக்க தான் செய்வான். அதனால் புத்தர் ஆட்சி கெட்டு போச்சு, காந்தி ஆட்சி கெட்டு போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ எம்ஜிஆர் காலமாக இருக்கட்டும், அண்ணா காலமாக இருக்கட்டும், கலைஞர் காலமாக இருக்கட்டும், காமராஜர் காலமாக இருக்கட்டும், எல்லார் காலங்களையும் அங்கே இங்கேமா சில சம்பவங்கள் நடக்க தான் செய்யும். பட் அதன் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்களா, கட்டுப்படுத்தப்படுதா, அதுதான் வந்து தண்டிக்கப்படுறாங்களா, அதானே தவிர அதை அலோவ் பண்ணுதான்னு அரசாங்கமே அலோவ் பண்ணுது அல்லது அரசாங்கம் தூண்டுதல் பேரில் நடக்கிற கொலை வன்முறைகள் அது வேற. தனி நபர்களுடைய கோபதாபங்களில் ஏற்படுறது வேற, அரசு ஏவி விடுற வன்முறைகள் கொலைகள் அரசாங்கமே ஈடுபட்டு பண்ணுறது, சுடுறது, துப்பாக்கி சூடுகளோ, ரவுடிசம் பண்ணுறதோ, ரவுடிகளை பயன்படுத்திக்கிட்டு பண்ணுறதோ, இது மாதிரி இருக்கிற விஷயங்கள் இருந்தால் அது அரசு பண்ணுதுன்னு சொல்லலாம். தனியார்கள் பண்ணுறது பூரா அரசாங்கத்து மேலே தலையை போட்டு பாரத்தை போட்டு 1-2 நிகழ்ச்சிகள்னால அந்த மாநிலமே கெட்டு போச்சுன்னு சொல்கிறது சரியல்ல. இல்லை, அதிமுக ஆட்சியில் இது மாதிரி நடக்கிறப்பெல்லாம் வந்துட்டு இம்மிடியட்டாக வந்துட்டு பாத்ரூமில் வலிக்கி விழுந்துறாங்க, கை கால் உடஞ்சிருது, தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே மறுநாள் வந்து கட்டோட தான் வந்துட்டு நீதிமன்றத்தில் போய் ஆஜராக வேண்டிய சூழ்நிலை. அதிமுக உடனடியாக அந்த மாதிரி பண்ணாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் அந்த மாதிரி வந்து நடக்கிறது இல்லை. அப்படிங்க கட்சிக்காரங்க இல்லையா, ஜென்ரலாக தப்பு பண்ணுறவங்கன்னா மறுநாள் வந்துட்டு கை கால் உடஞ்சிரும் அவங்களுக்கு. சட்ட ரீதியாக தான் நடவடிக்கைகள் இருக்குன்னு தவிர அதுக்காக தப்பு பண்ணுறாங்கிறதுக்காக இன்னொரு அரசாங்கத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியாது. நடந்திருக்கலாம், 1-2 பேர் வந்திருக்கலாம், அந்த மாதிரி தாக்கப்பட்டிருக்கலாம், இந்த காவல்துறையாக நடந்திருக்கு, அதான் நடந்திருக்கலாம்.
இப்போவும் காவல்துறையோட சண்டை நடக்கிற போது 1-2 இடங்கள்ல வந்து இல்லை தப்பு பண்ணால் அதிமுக உடனடியாக நடவடிக்கை எடுத்துடுதுன்னு சொல்கிறோம். அப்படி இல்லை, உடனடி உங்களுடைய ஆட்சியில் இமிடியேட்டாக வந்து ஆக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் திமுக அந்த மாதிரி கிடையாது. சொன்ன நடவடிக்கைங்கிறது சட்ட ரீதியான நடவடிக்கையை நான் சொன்னேன். நீங்கள் சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கை, கையை ஒடிச்சு அனுப்புறது, காலை ஒடிச்சு அனுப்புறதெல்லாம் பண்ணணுங்கிறது ஒரு அரசாங்கத்து வேலை இல்லை. அது ஒரு அரசாங்கம் குற்றவாளிகளை கூட கையை காலெல்லாம் ஒடிச்செல்லாம் அனுப்பக்கூடாது. அது வந்து நீதிமன்றத்தின் மூலமாக தான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்குமே தவிர குற்றவாளிகளுக்கு வந்து உடனே அடி வெட்டுக்கு வெட்டெல்லாம் பண்ணி அரசாங்கம் செய்கிற வேலை இல்லை. அது இறுதியான கேள்வி சார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்களிடையே ஒரு மோதல் இருக்குது. ராமதாஸ் அவர்களே கண்கலங்கி வந்து பேட்டியில் வந்து பேசுகிறாரு. அந்த கட்சியில் ஒரு பெரிய அளவில் ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்குது. ஒரு சீனியர் லீடர் தமிழ்நாடு உள்ளபடியே அந்த பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய மக்களுக்காக, மிக பின்தங்கிய மக்களுக்காக பல ஆண்டுகளாக பெரியவர் ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தி அவர்களுக்காக தனி சலுகைகள்லாம் பெற்றுக் கொடுத்துருக்காரு. இடஒதுக்கீடில் மிக மிக பின்தங்கியோருக்கான இது செய்த இடஒதுக்கீடாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு இப்போ 10.5 சமீபத்தில் அவர் பெற்றுக் கொடுத்த இதாக இருக்கட்டும். அதனால் பல பேர் டாக்டராக, இன்ஜினியராக அந்த கம்யூனிட்டிலேருந்து பல பேர் வந்திருக்காங்க, படித்து வந்திருக்காங்க. அதுக்கான எல்லாம் அது வந்து அந்த கிரெடிட்லாம் மரியாதை வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு சேரும். எம்எல்ஏ எப்பவும் ரொம்ப அன்பாகவும் இருப்பார். 2 பேருமே அப்பா மகன் 2 பேரும் நல்லா இருப்பாங்க. அந்த கட்சியிலையும் மணி அவர்கள்லேருந்து பல பேர், மூர்த்தி மணி இந்த மாதிரி நிறைய பேர் நண்பர்கள் இருக்காங்க. பட் அந்த கட்சியில் நடக்கிற சம்பவங்கள் உள்ளபடியே எனக்கு வருத்தம் அளிக்கிறது. அப்பா மகன் ராசி ஆகணும், எந்த கூட்டணியில் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து அந்த கட்சி நாட்டில் இருக்கிற கட்சிகளில் ஒன்றாக எப்போதும் போல் அவர்கள் விரும்புகிற கூட்டணியில் இருந்து செயல்பட்டோம். அந்த மாதிரி ஒரு கட்சி இருந்து அந்த மக்களுக்கு தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நிச்சயமாக சார். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி தினமணி டிஜிட்டலுடைய நேர்காணல்களில் சில பல்வேறு அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.